ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வெல்கம். ஸோ நம்ம வந்து வீக் டேஸ்லலாம் வந்து நர்சரி பார்ப்போம். நர்சரியில் என்ன பிளான்ட் இருக்குது, எவ்வளோ வளர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீக்கெண்ட் டேஸில் சனி ஞாயிறு மட்டும் வந்து வீட்டில் நம்மளே ஒரு தோட்டம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டெல்லாம் பராமரிக்கிறது எப்படி, அதெல்லாம் எப்படி நம்ம வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இமாம் பசந்த் மாங்காய். இது வந்து வெங்கடேஸ்வரா நர்சரியில் வாங்கினது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு, கிட்டத்தட்ட 7 அடி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே வந்து காயோடு இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் பெரிய காய். இங்கே பாருங்கள் பூவெல்லாம் பாருங்கள், கொத்தாக எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளவரிங் தான். ஸோ அடுத்ததாக வந்து இந்த லெமனு. ஸோ இந்த லெமன் வந்து பாருங்கள், இது வந்து சீட்லெஸ் லெமனு. இந்த படத்துலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த ரகம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து குழி ஆல்ரெடி நோண்டி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா குழி டீப்பாக எடுத்து நோண்டி வச்சுருக்கோம். ஒரு 2-3 நாள் முன்னாடி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது எடுத்து உள்ளே நட போகிறோம். ஸோ நட்டுட்டு உரம் இருக்குது, உரத்தை போட போகிறோம். உரத்தை போட்டதுக்கப்புறம் மேலே வந்து புங்க மண்ணாக்கு வேப்ப மண்ணாக்கெல்லாம் போட்டு ஸோ கடைசியாக ஃபினிஷ் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன வேணும்னா, இது எல்லா செடியும் வந்து தனியாக குத்தி அதுக்கு தனியாக உரம் வைக்க போகிறோம். அதுவும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் முதல்ல வந்து இந்த செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப வெயிட்டு, கிட்டத்தட்ட அது 50 கிலோ பேக்கில் இருக்குது. ஒரு 2 பேர் இருந்தால் தான் தூக்கிட்டு போக முடியுது. பாருங்கள் இந்த மாங்காய் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. தூக்குறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டு. ஸோ இந்த பிளான்ட் வச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட் எடுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், இது அதை விட வெயிட்டாக இருக்குது. அதை விட நல்ல மண்ணெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ தான் தண்ணி ஊற்றினாலும் இன்னும் வெயிட் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்கள், இது இப்படி தூக்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு வெயிட் கைஸ். ஸோ பாருங்கள், தூக்குறது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் தூக்க வேண்டியது பாருங்கள். இது வந்து லெமனு. ஸோ இந்த சீட்லெஸ் லெமனை வந்து இப்போ தூக்கிட்டு போகிறோம். ஸோ தூக்கிட்டு போய் எல்லாமே வந்து இடத்துல வச்சுக்கிட்டு ஸோ அப்புறமா வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த குழியில் வந்து முதல்ல ஸ்டார் ஃப்ரூட்டை நட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிறைய தண்ணி வரும், அதனால் வந்து ஸ்டார் ஃப்ரூட் தண்ணி வரும். அதனால் தண்ணிக்கிற இடத்துல வச்சு நடுவோம். ஆமாடா இப்போ இதை தூக்கிறதுக்கு நம்ம பாகுபலி வராது பாருங்க. சரியா போகாது போல. ஒரு நிமிஷம் கையிலிருந்து கட்டிடுவோம். வாடா, அப்புறம் பார்த்துக்கலாம். அதை கீழே நாசமாக போனவனே பிச்சே விட்டான ஐயா. அது சும்மா இருக்கிறாரு. சோமியில் வேறு வாய் ஊறுது. ஏகப்பட்ட பெருசாக இருந்தாங்க பாருங்க. ஒன்று பிடிங்கிட்டாரு நம்ம பாகுபலி. அவர் பவரை காட்டுறதுல ஒன்று பிச்சுக்கிச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. கழுவி சாப்பிடு. அப்படியே பால் ஷூட் பண்ண அடி கொஞ்சம் நவுத்துடா. பக்கம் நான் தூக்கு. இது போய் தூக்கு. ஆப்போசிட் இந்த சைடோட இது தூக்குடா. இப்படி தூக்குடா. நேராக தூக்கு. ஃபஸ்ட்டு நேராக தூக்கு. ஃபஸ்ட்டு காலில் மெரிசி ரெடி. ரூட் பால் டேமேஜ் எல்லாம் சரிங்க. தலைவலி ஆகிடும். எவ்வளோ பைசா பண்ணிக்கிட்டேன். டீப் ப்ரோடாப்பா. உடம்பு பண்ண மூடுற மேலே போடுறதா. கொஞ்சம் உரம் போட்டுடுவோம். ஸோ உரத்தை போட்டுக்கலாம். போடு மூடு மண் போட்டு அள்ளி அப்பன் இனிப்பாக இருக்கா. நான் மெச்சூர் ஆகும்.
எனக்கு தர்றான் சைடு இந்த சைடு போதும் தானே என்னது இது சிரிப்போம் சூரிய ஏதோ படுத்து வச்சு வரப்பா இது தாண்டா ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுன்றது நீங்க எங்க இங்க அதான் சைடு என்னடா படுத்துருச்சு அதுங்க ஏ டாமி என்ன தொங்கிருச்சு மேட்ச் போட்டு விட்றான் கல்லெல்லாம் வேணாம் விட்றேன் மண்ணு வேண்டாம் மண்ணே கல் மாதிரி சவுண்ட் இருக்கா ரைட்டா ஸோ இதுதான் பிளாக் கோல்டு வெர்மி கம்போஸ்ட் தள்ளி விடு செனிக்கடு இலை முடியும் அந்த பக்கம் இது ஏறப்படுறான் சரி போகலாம் ஸோ கைஸ் இந்த 2 செடி எங்கள் நட்டாச்சு நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டு லெமனையும் நட்டாச்சு இந்த வந்து இந்த மாங்காயை மட்டும் வந்து உள்ள தோப்புக்குள்ளே கொஞ்சம் போய் நடணும் ஸோ இது ரொம்ப வெயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு போனோம் ஸோ இது வந்து நானே ஃபுல்லாக தூக்கிட்டு போக போகிறேன் ரெண்டு ஆள் தூக்கிட்டு போகிறதுக்கு இது ஒரு ஆளாக தூக்கிட்டு போகலாம் ஸோ மக்களே இது பாருங்க இந்த மாங்காயை நம்ம நட போகிறோம் இன்னைக்கு இந்த மாங்காய் நடத்துக்குள்ள நம்ம மாங்காய் பஞ்சம் ஆகிடும் போல சாரி பொறுமை ரூட் பால் டேமேஜஸ் வராதுடா நேராக நிற்கு இது அடி ஃபஸ்ட்டு அப்போ நிற்க அடிக்கலாம் தண்ணி தெரியலப்பா கைகளாலே வாங்கி போடுங்க சித்தப்பு மண்ணு வரணும் கூப்பிடு ஸோ கைஸ் இந்த 3 செடி நட்டுட்டோம் ஸோ இந்த 3 செடி நட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு உயிர் வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடும்போது குறைஞ்சது ஒருத்தர் 2 பேரையாவது ஒரு ஹெல்ப்பு கூட்டுக்கோங்க ஸோ உங்களால் 2 பேரால் நட முடியாது ஒரு 3 பேர் இருந்தால் தான் நல்லா நட முடியும் ஸோ நட்ட உடனே வந்து தண்ணி ஊற்றி விடுங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து தண்ணி ஊற்றி விட போகிறேன் ஸோ தண்ணி ஊற்றினா அதை நான் காவாக எடுத்து தண்ணி ஊற்றி விட போகிறேன் ஸோ முதல்ல இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் ஸோ பிளாஸ்டிக் ஒரு பெரிய பிரச்சனை விவசாயம் பண்ணுறவங்களாம் பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் ஸோ பாருங்கள் இது வந்து லெமன் இந்த இடம் தண்ணி அதிகமாக வராதனால லெமன் இங்கே வச்சுருக்கேன் ஸோ ஸ்டார் ஃப்ரூட் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வச்சுருக்கேன் ஸோ கைஸ் இதுதான் வீடியோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை கைஸ்